இயல்பான விஷயம் தானே. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப ஷேர் பண்ணி விட்டு நீதான் அணிலு, நீதான் தற்குறி, நீங்க அணிலுங்கிற பேர்லாம் இல்லை ப்ரோ. அது எதுக்கு நான் தான் என் சேஃபா என் பையனை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். அதுக்கு செகண்டா அதுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கமெண்ட் பயங்கரமா வருது. எனக்கு அதுல இருந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சல். அதுக்கப்புறம் பேட் கமெண்ட் இன்னும் வரைக்கும் வருது பாருங்க. என்னன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம்? என்ன அதுக்கப்புறம் சொல்றாரு, சரி ஓகே உன் குழந்தை வந்து நீ பத்திரமா வச்சிருக்க, நல்லா சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படிதான் போயிட்டே இருக்கேன். நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட் அப்படியே வர தப்பு முன்ன பின்ன கேமரா முன்னாடி நின்று தான் தெரிஞ்சிருக்கும். இதை புதுசாக வந்து கேமரா நிற்கிற அப்புறம் பயமா இருக்காதா? நான் என் ஒய்ஃப்லாம் புதுசாக தான் கேமரா முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அப்பயே கிட்ட வேணாம் அங்கே போகணும், வாங்க 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 அப்படின்னா நான் கேட்காம என்ன பண்ணிட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு வந்துட்டு அவர்கிட்ட, தம்பி நீ வாப்பா குழந்தைய வச்சுக்கிற, வாப்பா வந்து கேளுப்பா வாப்பா அப்படிங்க, இந்த துண்டு எடுத்து கழுத்தில் போடுப்பா அப்படிங்க. நானும் வந்து கழுத்தில் போட்டு விட்டேன். கழுத்தில் போட்டு தான் விஜய் தளபதி ரசிகர் வந்து தொண்டர் வந்து அவர் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அது போட்டுவிட்டு என்னென்னமோ போட்டுவிட்டு பண்ணி விட்டாங்க நம்மளே.